நந்தவனங்கிற கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் ரொம்ப நியாயமானவனாகவும் அன்பானவனாகவும் இருந்தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப நல்லவனா இருந்தான். அதே கிராமத்துல ஒரு பேராசை பிடிச்ச பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவரு மற்றவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம மற்றவங்க பொருளையும் திருடி பெரிய பணக்காரனாகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு விவசாயி வேலைக்கு செல்ல போயிட்டு இருந்தான். போற வழியில ஒரு பாட்டிய பார்த்தான். என்ன பாட்டி, ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு பசிக்குதா? பசிக்குதுன்னா என்கிட்ட பழம் இருக்கு. பழம் வேணா சாப்பிட்றீங்களா? ஆடா ஆமாப்பா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப சோர்வா வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இங்கேயே ஓரமா நின்னுட்டேன்ப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி. இந்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். சரி பாட்டி, எனக்கு நேரமாச்சு. நான் வேலைக்கு போகணும். போயிட்டு வரேன். பாட்டி கிட்ட பழத்தை கொடுத்துட்டு விவசாயி வேலைக்கு புறப்பட்டான். ஊர் மக்கள், விவசாயி எல்லாருமா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ விவசாயிக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சுதான். அந்த புதையலை எடுத்துக்கிட்ட விவசாயி, ஆஹா, எவ்வளோ பெரிய புதையல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த புதையல்ல நிறைய தங்கம், வைரம், நிறைய தங்க காசுகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புதையலை நான் மட்டும் வச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா எல்லா ஏழை மக்களுக்கும் கொடுப்பேன். அப்படி செய்யறது மூலமா இந்த ஊர்ல எல்லாரும் சமமா இருப்போம். யாரும் ஏழைகளா இருக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வீட்டுக்கு வந்தான். இந்த புதையல் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பேராசை பிடிச்ச பணக்காரன் இதை எடுக்க வருவான். அவனை நான் இதை எடுக்க விட மாட்டேன். ஏதாவது ஒரு வழி செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டு படுக்க போயிட்டான். அந்த நேரம் பார்த்து புதையலை எடுக்க பணக்காரன் விவசாயி வீட்டுக்கு மெதுவா நடந்து வந்தான். ஆஹா, விவசாயி தூங்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான நேரம். புதையலை எடுத்துட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடணும். ஆ, புதையல் பெட்டி இங்க தான் இருக்கா? இதுக்குள்ள நிறைய தங்கம், வைரம், பணம்னு இருக்கும் போலயே. பெட்டி ரொம்ப பெருசா இருக்கு. விவசாயி எந்திரிக்கிறதுக்குள்ள சத்தம் போடாம கிளம்பணும். பணக்காரன் புதையல் பெட்டியை திறந்தான். ஆனா உள்ள இருந்தது பெரிய தேள். அது அவன் கைய கடிச்சிருச்சு. ஐயோ, வலி தாங்க முடியலையே. இந்த விவசாயம் ரொம்ப குறைவா எடை போட்டுட்டானே. அலறல் சத்தம் கேட்டு கண்முழிச்சு பார்த்தான் விவசாயி. ஆஹா, அந்த பணக்காரன் கையில நல்ல தேள் கொட்டி இருக்கும் போல. இப்போ அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கும். பேராசை பெரும் நஷ்டம்னு புரிஞ்சிருப்பான். குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? பேராசைப்பட்டா பெரும் நஷ்டம்தான் கிடைக்கும்.